Hi friends, welcome to Meena Samil. எல்லாருக்கும் இனிய வரலட்சுமி நோன்பு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு சமையல் கிடையாது. This is a vlog style video. வரலட்சுமினுடைய ஃபேஸ் மோல்டிங், அதாவது மஞ்சள்ல வந்து ஃபேஸ் மோல்டிங் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வரலட்சுமிக்கு சேலை கட்டுறது டபுள் லேயர்ல எப்படி அப்படிங்கிறது வந்து பார்ட் 1 வீடியோவை நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோ ஒருவேளை நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா அதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்க. இந்த வரலட்சுமியுடைய ஃபேஸ் வந்து மஞ்சள்ல செய்யறது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, எல்லாத்துக்குமே வந்து ஸ்கல்ப்டிங், மோல்டிங் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஒரு தியரியும் இருக்குங்க. இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஃபிகர் இருந்ததுன்னா ஃபேஸ் வந்து இந்த ப்ரொபோர்ஷனில் இருக்கணும். ஃபேஸ் இந்த ப்ரொபோர்ஷனில் இருக்குது அப்படின்னா நெத்திலிருந்து ஐப்ரோ, ஐப்ரோலேருந்து நோஸு, நோஸ்லேருந்து லிப்ஸு, லிப்ஸ்லேருந்து சின் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து லிப்ஸ் மோல்டிங் பண்ணுறது, கண் மோல்டிங் பண்ணுறது அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஸ்மைல் லைன் அப்படிங்கிறது வந்து இப்படி மேலுக்கு இருந்தால் தான் ஸ்மைல் பண்ணுறது அப்படிங்கிறது, கொஞ்சம் கீழேக்கு இருந்தால் ஒரு சேட் ஃபீச்சர் கொடுக்கும். அண்ட் இந்த மோல்டிங் பண்ணும்போது ஃபேஸ் வந்து யங்காக எப்படி காட்டுறது, ஓல்டாக எப்படி காட்டுறது, இதுலேயும் வந்து ஒரு தியரி இருக்குது. கண் வந்து முறைக்கிற மாதிரி இருக்கா, இல்லை ஸ்மைலிங் பண்ணுற மாதிரி இருக்கா, சாந்தமாக இருக்கா அப்படிங்கிறதும் வந்து ஒரு தியரி இருக்குது. இதெல்லாம் வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க மிஸ்ஸஸ் சாந்தி வெங்கட்ராமன். தேங்க்யூ ஸோ மச் சாந்தி ஆண்டி ஃபார் சென்டிங் திஸ் வீடியோ. அதுக்கப்புறமா இந்த மஞ்சளில் வந்து எப்படி மிக்ஸ் பண்ணணும், அதில் தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன, அதனுடைய ப்ரொபோர்ஷன்ஸ் என்ன, எந்த டெக்ஸ்சரில் எந்த பதத்தில் மிக்ஸ் பண்ணணும், ஒருவேளை மஞ்சள் வந்து ட்ரை ஆகுதுன்னா அதை ஈர கையால் எப்படி டேப் பண்ணி திரும்பவும் அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் வந்து சாந்தி ஆண்டி நம்மளுக்கு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/4 கிலோ மஞ்சள், அதாவது பூஜைக்கு தேவைப்படுற மஞ்சள் அப்படின்ட்டு நம்ம கடையில் கேட்டு வாங்கி 1க்கு 3 தடவை வந்து நல்லா சல்லிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 எலுமிச்சம் பழத்தினுடைய சாறு, அதாவது நல்லா பிழிஞ்சிட்டு அது ஃபில்டர் பண்ணிவிட்டு அதோடைய அந்த முத்துக்கள் வந்து வராதபடி நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிட்டு முதல்ல லெமன் ஜூஸை சேர்க்குறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதம், நல்ல ஒரு ப்ளையபிள் டோவாக வந்து பிசைஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக வந்து நம்ம எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு குட்டி புள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு எல்லாமே நல்லபடியாக வரணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த பேஸ் இருக்கும் இல்லையா, அதாவது அந்த நம்ம எந்த ஒரு ஃபேஸ் வச்சாலும் உள்ள அந்த ஸ்கெலிட்டன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சின்ன ஃபேஸாக வந்து செய்கிறதுனால அவங்க வந்து ஸ்வீட் லைம், அதாவது சாத்துக்குடி பழம் எடுத்திருக்காங்க. சாத்துக்குடி பழத்துக்கு மேலே வந்து அந்த மஞ்சள் வைக்கும்போது ஸ்லிப்பரியாக இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்லிப்பரியாக இல்லாமல் நல்ல கிரிப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன பீஸ் ஆஃப் மல்லு துணி, மல்லு வேஷ்டி துணியை வந்து அதால் ரேப் பண்ணுறாங்க பாருங்கள். ரேப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு தின் நூல், நம்ம ஜென்ரலாக மிஷின் நூல் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும், அந்த மாதிரி நூலால் வந்து நல்லா கட்டிக்கிட்டு அந்த துணியை வந்து அசையாதபடி நல்லபடியாக கட்டிக்கிறாங்க. அண்ட் ஃபேஸ் வந்து நம்ம பெருசாக பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருந்ததுன்னா தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, அந்த தேங்காவுடைய நார் வந்து நல்லபடியாக ஷேவ் பண்ணிவிட்டு அந்த தேங்காவை கூட ஒரு ஸ்கெலிட்டன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நூலால் செக்யூர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எக்ஸஸ் த்ரெட்டை வந்து சிசரால் கட் பண்ணிடுறாங்க. இந்த ஃப்ரூட் பாலை வந்து ஒரு டப்பில் தண்ணியில் வந்து டிப் பண்ணிவிட்டு எக்ஸஸ் வாட்டர் பிழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த டர்மரிக் மிக்ஸ்சர் இருக்குது பார்த்திங்களா, இந்த கிளாத் தெரியாதபடி அதை வந்து மாஸ்கிங் பண்ணுறாங்க. கிராக்ஸ் ஏதாவது விழுகும், கிராக்ஸ் ஏதாவது விழுந்ததுன்னா ஒரு வெட் ஹேண்டால் நம்ம திரும்பவும் மோல்ட் பண்ணிக்கிட்டு அதை ஸ்மூத்தன் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப பொறுமையாக நிதானமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இது. நம்ம எந்த அளவுக்கு ப்ளையபிளாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து கிராக்ஸ் வராமல் இருக்கும். அண்ட் நம்ம டர்மரிக் மிக்ஸ்சர் கூட வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க வந்து காட்டுறாங்க பாருங்கள். ரொம்ப ப்ளையபிளாக ஸ்மூத்தாக இருந்ததுன்னா தான் கிராக்ஸ் வந்து விழுகாமல் இருக்கும். த செகண்ட் ஸ்டெப் இஸ், இதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் பாலை வந்து அவங்க மோல்ட் பண்ணிவிட்டு அது மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு உள்ளங்கையால் வந்து அழுத்துறாங்க பாருங்கள். அதுதான் மெயின் ஃபேஸு. ஸோ இந்த கிராக்ஸ் வந்து நல்லபடியாக சீல் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து மர்ஜ் பண்ண போகிறாங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து நம்ம கிட்ட வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுறது தான் நல்லது. ஸோ இப்போ மோல்டிங் வந்து ஸ்மூத்தாக முடிச்சாச்சு பாருங்கள்.
ஆண்டி வந்து ரெகுலராக இந்த டூல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மக்கிட்ட இந்த டூல் இல்லைன்னா எனி சார்ட் ஆஃப் நீடில் இஸ் ஆல்சோ ஓகே. சென்டராக வந்து வேர்ட்டிக்கலாக வந்து ஹாஃபாக பிரிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா ஹாரிசான்டலாக வந்து 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சுக்கணும் அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. டாப் போர்ஷன் வந்து ஃபோர்ஹெட் அண்ட் ஐப்ரோ, அந்த கோடு இருக்கிற இடத்துல வந்து கண், சென்டர் போர்ஷனில் வந்து நோஸ் அண்ட் அப்பர் லிப், லோவர் போர்ஷனில் வந்து லோவர் லிப் அண்ட் சின் அப்படின்ட்டு வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியும் சொல்கிறாங்க. 4 ஃபிங்கரால் 2 ஐஸ்க்குமே வந்து அழகாக டிப்ரெஷன் கொடுக்குறாங்க பாருங்கள். கண்ணு டிப்ரெஷன் வந்து ரெண்டுமே சிமெட்ரிக்கலாக இருக்கா அப்படிங்கிறது மேக் ஷூர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன சைஸ் பாலை வந்து மோல்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பை வந்து ஷேப் பண்ணிவிட்டு அதுதான் நோஸாக வைக்கிறாங்க பாருங்கள். 2 ஐப்ரோஸ்க்கும் இடையில சிமெட்ரிக்கலாக வச்சதுக்கு அப்புறமா ஸ்லோவாக அந்த ஷார்ப் எட்ஜஸை வந்து சீக்கோடு மர்ஜ் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த ஃபோர்ஹெட்டோடையும் அந்த சீக்கோடையும் ஸ்லோவாக மர்ஜ் பண்ணுறாங்க பாருங்கள். டோ வந்து எந்த அளவுக்கு ப்ளையபிளாக இருந்தால் தான் இந்த அளவுக்கு வந்து ஸ்மூத்தாக நம்மளால் மர்ஜ் பண்ண முடியும். நாஸ்ட்ரல்ஸ் அப்படிங்கிறது வந்து கூட லைட்டாக பல்ஜ் பண்ணி விடுறாங்க பாருங்கள். ஸோ கொஞ்சம் கிராக் விட்டால் கூட உடனடியாக வந்து அதை சீல் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து நல்லா கிடைக்கும். நோஸ் மோல்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா 2 குட்டி குட்டி பால்ஸ் ஈக்குவல் சைஸாக எடுத்துக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஈக்குவல் சைஸ் இல்லைன்னா கூட அப்போவே கூட நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். அந்த பால் வந்து ஒரு இடத்துல வந்து லைட்டாக இப்படி பிஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. ஒரு டியர் ட்ராப் ஷேப் மாதிரி லைட்டாக இப்படி பிஞ்ச் பண்ணிக்கணும். நம்ம எந்த இடத்துல பிஞ்ச் பண்ணுறோமோ அந்த இடம் வந்து நாஸ்ட்ரலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அதாவது பிஞ்ச் பண்ண இடம் வந்து மேல் பக்கம் இருக்கணும் அண்ட் இந்த பல்ஜாக இருக்கிற இடம் வந்து கீழே இருக்கணும். அந்த ஒட்டு போட்டது வந்து தெரியாமல் இருக்கிற மாதிரி ஆண்டிக்கிட்ட ஒரு டூல் இருக்குங்க இல்லைங்களா, அந்த டூலால் வந்து பியூட்டிஃபுல்லாக மோல்ட் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த ஜாயிண்ட்டே தெரியாதபடி. செகண்ட் நாஸ்ட்ரலும் அதே மாதிரி முடித்ததுக்கு அப்புறமா நாஸ்ட்ரலுக்கு வந்து ஹோல் போடுறாங்க. அடுத்த ஸ்டெப் வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பாக மோல்ட் பண்ணுறாங்க. இது வந்து அப்பர் லிப் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நோஸை விட கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக இருக்கணும் அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. சைட்ஸை வந்து எவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக வந்து கன்சீல் பண்ணுறாங்க பாருங்கள். ப்ரொப்போர்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் கிராக்ஸ் வரும்போது உடனடியாக வந்து சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்த வேலையை பார்க்குறாங்க. அண்ட் அப்பர் லிப் அப்படிங்கும்போது ஒரு எம் மாதிரி ஒரு கர்வ்டு ஷேப்பில் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு அது இம்ப்ரெஷன் கொடுத்தது தெரியாமல் அழகாக வந்து பிளெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள். அடுத்து வந்து லோவர் லிப்காக லென்த் அண்ட் விட்த் வந்து அதை விட அப்பர் லிப்பை விட கொஞ்சம் சிறிய சைஸில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு கர்வ்டு பொசிஷனில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு சீல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லிப்ஸோடைய ஷேப் வந்து இப்படி அப்வர்டில் இருக்கும்போது தான் தேவி வந்து நல்ல ஸ்மைல் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்க முடியும். ஸோ லிப்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ சைடில் வந்து அந்த ஸ்மைலுக்கு உண்டான அந்த டாட்டையும் வந்து அவங்க இப்போ பியர்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். லிப்ஸ் மோல்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கண் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறாங்க. எங்கே கண் ப்ளேஸ் பண்ணுறோமோ அந்த இடத்த வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தட் கண் வந்து ரொம்ப எம்போஸ்டாக தெரியாமல் ஓரளவுக்கு வந்து சாஃப்டாக சட்டலாக இருக்கிறதுக்காக 2 ஈக்குவல் பால்ஸை ஷேப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பக்கமும் அந்த பக்கமும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ப்ளேஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த ஜாயிண்ட் வந்து தெரியாத அளவுக்கு டூலால் வந்து நல்லபடியாக பிளெண்ட் பண்ணுறாங்க. 2 பால்ஸுமே ஈக்குவல் சைஸாக மெஷர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ அடுத்த கண்ணும் செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்து வந்து 2 ஈக்குவல் சைஸ் பால்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. இது வந்து 2 இயர்ஸ்க்காக பாதி கண்ணிலேருந்து ஆரம்பித்து பாதி லிப்ஸ் வரைக்கும் முடிக்கணும் அப்படிங்கிறது தான் அது வந்து அந்த இயரோடைய பிளேஸ்மெண்ட்டு. ஸோ சீக்குக்கு கொஞ்சம் பிளெண்ட் பண்ணுறாங்க, அட் த சேம் டைம் பின்னாடிக்கும் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள்.
ஸோ செகண்ட் இயரும் இப்போ முடிச்சாச்சு. அந்த இயர் லாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த எவ்வளோ அழகாக வந்து அந்த ஷேப் பண்ணுறாங்க பாருங்கள். அடுத்து வந்து இன்னொரு 2 பீஸ் வந்து எடுத்துக்கிறாங்க லென்த் வைஸாக. கார்னரில் வந்து கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து பல்ஜ் ஆஃப் த சீக் வந்து பண்ண போகிறாங்க. 7 ஷேப் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. வைக்கும்போது தான் தெரியும், கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா கொஞ்சமாக நம்ம கிள்ளி எடுத்துக்கலாம். ஏன்னா அம்மன் வந்து நல்ல ஸ்மைலிங்காக இருக்காங்க பாருங்கள். ஸ்மைலிங்காக இருக்கணும் அப்படிங்கும்போது இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஸ்மைல் பண்ணும்போது நம்ம சீக் வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த எம்போஸ்டு வரவெடுக்கிறதுக்காக தான் இந்த எஃபெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கிராக் விழுகும்போது கொஞ்சம் நம்ம கையை வந்து ஈரம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து மோல்ட் பண்ண ஆரம்பிக்கணும். பாருங்கள், எந்த ஒரு லைனும் வந்து தெரியாத அளவுக்கு நல்ல ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்த சீக்கும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ சின் ஏரியா ஒரு சின்ன பால் எடுத்துக்கிட்டு கரெக்டாக அந்த அண்டர் லிப் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து மோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சீக்கோடு சேர்த்து பிளெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த பேட்ச் வந்து தெரியாமல் ஈக்குவலாக பிளெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது. கிராக் விழுகும்போது கையை வந்து டேம்ப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் மோல்ட் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டெப் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் டிஸ்டன்ட் வியூ எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு கரெக்ஷன்ஸ் தெரியும். அந்த சீக்குக்கும் சின்னுக்கும் வந்து ஸ்லைட் டிப்ரெஷன் இருக்குது பாருங்கள். அந்த டிப்ரெஷன் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன பால் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை லெவல் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த டிப்ரெஷன் இருக்கும்போது ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஓல்டாக இருக்கும். அந்த டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கும்போது தான் ஒரு யங் ஃபேஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அடுத்து வந்து நம்ம க்ரௌன் பண்ண போகிறோம். ஒரு பெரிய பால் ஆஃப் டர்மரிக் எடுத்து இந்த காதிலிருந்து அந்த காது வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் க்ரௌன் மாதிரி ஒரு ஷேப் செஞ்சுக்கிட்டு அதை வந்து மோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பெரிய ஏரியா செய்யும்போது கொஞ்சம் கிராக்ஸ் அதிகமாக இருக்கும். ரொம்ப பொறுமையாக வந்து வெட் ஹேண்ட்ஸால் மோல்ட் பண்ணிக்கிட்டே வரணும். ஃபேஸ் மோல்டிங் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சு. இப்போது அடுத்து பேலன்ஸ் இருக்கிறது நெக்கு தான். ஒரு கிரிக்கெட் பால் சைஸ் அளவுக்கு வந்து டர்மரிக் எடுத்து ஒரு சின்ன பிளேட் மேலே ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஃபேஸை வந்து கேர்ஃபுல்லாக அது மேலேயும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்காட்டும் வந்து மோல்ட் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இப்போ ஒரு அளவுக்கு ஃபேஸ் முடிஞ்சாச்சு பாருங்கள். அடுத்தது வந்து பெயிண்டிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சுடுறாங்க. நல்ல ப்ராப்பராக ரெட் கிரிம்சன் கலர் எடுத்திருக்காங்க லிப்ஸ்டிக்கு. இது ரெகுலர் போஸ்டர் பெயிண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த போஸ்டர் பெயிண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. போஸ்டர் பெயிண்ட்ஸ் இல்லாத பட்சத்தில் வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். பெயிண்ட் வந்து ரொம்ப டைல்யூட்டாக இருக்க வேண்டாம், இல்லைன்னா மர்ஜ் ஆகிடும். அடுத்தது வந்து பிளாக் பெயிண்டால் வந்து ஐப்ரோஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஐப்ரோஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கண்ணை வந்து அவுட்லைன் பண்ணுறாங்க பாருங்கள். நல்ல ஒரு தின் ப்ரஷ்ஷாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். லைட்டாக வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா கான்ஃபிடெண்ட்டாக இருந்ததுக்கப்புறமா லைனை வந்து திக்கன் பண்ணுறது எப்போவுமே சேஃபு. ஐபால் வரையும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வரையணும். ஏன்னா வந்து இந்த ஹோல் ஃபேஸோடைய எக்ஸ்ப்ரெஷன் வந்து ஐபால் தான் டிட்டர்மின் பண்ணும். ஸோ ஐபால் வரைஞ்சி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனல் டச்சஸ் தான் பொட்டு வைக்கிறது, அதர் ஆர்னமெண்ட்ஸ் லைக் நெத்தி சுட்டி, முக்குத்தி, கம்மல், இதெல்லாம் ஒன்று வந்து அப்படியே இன்சர்ட் பண்ண வேண்டியது தான். நகை எல்லாம் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். நல்ல சிரிச்ச முகமாக இருக்குது பாருங்கள். அந்த எக்ஸ்ப்ரெஷன், கண் எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பி ஃபேஸாக இருக்குது. இப்போது கம்ப்ளீட்டாக ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த சிலை மேலே வச்சுருக்கோம் பாருங்கள். ஒரு கம்ப்ளீட் பிக்சர் வந்து தெரியுது.
அந்த ஃபேஸோடு சேர்த்து அந்த ஃபுல் ஃபிகர் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். கோவிலில் சிலை மாதிரியே நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ our வரலக்ஷ்மி இஸ் ரெடி ஃபார் பூஜா. இப்போது ஒரு பேக்ரவுண்டோடு சேர்த்து வந்து காட்டிகிட்ருக்காங்க பாருங்கள். பின்னாடி அந்த ஹேலோவாக இருக்கட்டும், மாலையாக இருக்கட்டும். ஸோ இந்த பெஞ்சு, இதுக்கு உண்டான திங்ஸ், அதர் ஆக்சசரிஸ் வந்து நம்ம முதல்லையே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா மஞ்சளில் ஃபேஸ் செய்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது இல்லைங்களா. ஸோ மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஃபேஸ் செஞ்சு அப்படியே ப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நல்லது. ஃபேஸ் வந்து செஞ்சதுக்கு அப்புறமா நிறைய இடத்துல வந்து அசைக்கிறது இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஸோ our வரலக்ஷ்மி இஸ் ரெடி. போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷத்தினுடைய வரலக்ஷ்மி இமேஜஸ் வந்து சாந்தி ஆண்டி நம்மளுக்காக அமைச்சிருக்காங்க. ஸோ லெட்ஸ் ஹாவ் அ லுக் அட் இட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சளில் வரலக்ஷ்மி தேவியை எப்படி மோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப் சாந்தி ஆண்டி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். விஷிங் யூ ஆல் ஒன்ஸ் அகெயின் அ வெரி வெரி ஹாப்பி வரலக்ஷ்மி நோன்பு. ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.